வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது மிளகாய் பஜ்ஜி. ரொம்பவே ஈஸியானது. பட் ஆனால் சின்ன ஒரு ஹைலைட் கொடுக்க போகிறோம். உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்பவே ஈஸி. இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸி மெத்தட் குக்கிங்ஸாக இருக்கும். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு 3 உருளைக்கிழங்கு குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். தோலை எடுத்துட்டு இதை நல்லா நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சிடுங்க. இது கூடவே நல்லா ஸ்லைஸ் பண்ண 2 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு பொடி பொடியாக நல்லா நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கொத்தமல்லி, கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகாயே காரமாக இருக்கும், அதனால் மிளகாய்த்தூள் சேர்த்துக்க வேண்டாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பஜ்ஜி மிளகாய் எடுத்துக்கலாம். இந்த பஜ்ஜி மிளகாய் ஒரே சைடு மட்டும் நல்லா நீல வாக்கில் கீறிடுங்க. கீறிட்டு அதுக்குள்ளே இருக்க நரம்பு, சீட்ஸு இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். அப்படியே உள்ள ஸ்டஃபிங் வைக்க இப்போ ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம எல்லா மிளகாயும் நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஸ்டஃப் பண்ணிடலாம். பொட்டேட்டோ மசாலா நல்லா உருட்டி இதை நல்லா எந்த கேஃபும் உள்ளே இல்லாமல் அழகாக மிளகாயும் உடையாமல் நல்லா ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சாதா பஜ்ஜியாக நம்ம செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்டஃபிங் நம்ம வச்சு கொடுக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. எல்லா மிளகாயிலையும் நம்ம ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ பஜ்ஜி மாவு நம்ம ரெடி பண்ணிடலாம். பஜ்ஜி மாவு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி செய்கிறதுன்றது. கடலை மாவு வச்சு நீங்கள் ரெடிமேட் பஜ்ஜி மாவுனாலும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சப்போஸ் பஜ்ஜி மாவு மிக்ஸ் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது, ஹோம்மேட் பஜ்ஜி மாவு அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு மேலே ஐக்கானில் தரேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போது பஜ்ஜி மிக்ஸை நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். ஏன் கிளாஸில் ஊற்றிக்கிறோம் அப்படின்னா, பஜ்ஜி மிளகாய் நல்லா நீளமாக இருக்குது இல்லையா, நம்ம இது ஒரு கிண்ணத்தில் போட்டு நம்ம போடும்போது மிக்ஸ் பண்ண வராது, கோட்டிங்கும் சரியாக ஆகாது. ஸோ அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு லாங் கிளாஸில் சேர்த்து இந்த பஜ்ஜி மிளகாவை டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் கரெக்டாக ஹீட் ஆகிடுச்சான்னு ஒரு ட்ராப் விட்டு பாருங்கள். உடனே ஒரு ட்ராப் மேலே வந்ததுமே எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம ஒவ்வொரு மிளகாயாக இந்த பஜ்ஜி மாவு மிக்ஸில் டிப் பண்ணி நம்ம பொரித்து எடுத்துடலாம். இப்போது இது திருப்பி விடணும். நம்ம திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்டஃபிங் மிளகாய் பஜ்ஜி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குட்டீஸ்லேருந்து உங்கள் ஹஸ்பண்ட்லேருந்து எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கூடவே டொமேட்டோ சாஸோடு வச்சு பாருங்கள், செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க. ஈவினிங் டீயோடு சேர்த்து குடிக்கும்போது செம்ம அட்டகாசமான ஒரு ஈவினிங்காக அன்றைக்கி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட்ஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.